மறுபடியும் வந்த சரி சொல்லி முடிச்சுட்ட உடனே ஒரு வார்த்தையை சொன்னார் விஜய். நான் வரும்போது பார்த்தேன் மக்கள் கூட்டம், ரசிகர் கூட்டம் அப்படியே லட்ச லட்சமா குவிஞ்சு இருந்தது நினைச்சேன். ஆனா இப்ப இங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது நீ ஒரு நடிக்கக்கூடிய ஐயா மூப்பனார் அவர்கள் சொன்னா இன்றைக்கு ஜெயலலிதா ஏமாற்றி இருக்கிறார். உண்மையா இல்லையா? பத்திரிகை எழுதுற அன்னைக்கு விஜயகாந்திற்கு கோபம் வருகிறது, விஜயகாந்த் அரசியலை கோபப்படுகிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த பகுதியில் இருக்கிற மக்களை உங்களை பணிவோடு கேட்கிறேன். ஒரு அலுவலகத்துல இன்னைக்கு லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி ஒருத்தன், லஞ்சமே வாங்காத அதிகாரி ஒருத்தன், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? லஞ்சம் வாங்குறவன் நீ என்ன திட்டாலும் சிரிச்சுக்குவான், நீ என்ன சொன்னாலும் குழந்தை பேசுவான், எப்படியாவது அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். இது உண்மையா இல்லையா? ஆனால் லஞ்சமே வாங்காத அதிகாரி நீ ஒரு வார்த்தை கேட்டான் ஏத்துக்கோனா உடனே கோபம் வரும், அடிக்கவும் தோணும். இந்த இடம் அடுத்த இடம் போடான்னு போயிட்டே இருப்பான். இதான உண்மை. நிலைமைதான் புரட்சி கலைஞர் கேப்டன் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கல, அரசாங்க சொத்தை டான்சி நிலத்தை தம்பேர்ல தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்லி தலைவன் ஏமாத்தல. மக்களுடைய வரிப்பணத்தை கோடி கோடியாக வச்சிருக்கான், மக்களை ஏமாத்தலாம். சொல்றாரு ஜெயலலிதாவுடைய அந்த கட்சிக்காரன் சொல்றான், பல மேடைகள் அதிமுக மேடைகளை சொல்றான், அமைச்சர் பெருமக்கள் மூலம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? எங்க அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் தருகிறோம். ஆனா பாருங்களே, தமிழ்நாட்டிலே இருக்கிற பொருள்களிலே அதிக வியாபாரம் செய்வது சாராயம் தான். வெட்டமா இல்லையா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு சாராயம் தான் முதல் வியாபாரம். விவசாயம் வருகிறது. உலக துணைக்கண்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குஜராத் முதல் மாநிலமா இன்னைக்கு நிறுத்திருக்கார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு நெருங்கிய நண்பர் ஜெயலலிதா. கேட்டு தெரிஞ்சுட்டு சாராயம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவது எப்படி என்று தெரிந்து கொள். சாராயத்தை குடிச்சிட்டு எத்தனையோ பேர் சாகரா. இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய அரசு சொல்லுது தாலிக்கு தங்கம் தர. தாலியே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ தங்கம் தர? இன்னைக்கு சொல்றாங்க கூட்டங்கள்ல சொல்றாங்க சார், அதிமுக கூட்டங்கள்ல எங்க அம்மா மிக்சி தராங்க, கிரைண்டர் தராங்க, லேப்டாப் தராங்க. எனக்கு ஒரே ஒரு ஞாபகத்துக்கு வருது, 16 வயதுல ஒரு படம். அந்த படத்துல கமலஹாசன் ஒரு டயலாக் சொல்லுவான், எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்த்தா, நாயை மட்டும் வளர்க்கல, இந்த சப்பானியை வளர்த்தான்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் அதிமுக பத்தி நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஆத்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்குறா, மிக்சி கொடுக்குறா, கிரைண்டர் கொடுக்குறா, கரண்ட கொடுத்தாங்களா? நாட்டு மக்கள் கேட்க வேண்டாமா? இதைத்தானே கேப்டன் கேட்டார். எனக்கு என்ன சொகுசான கார் கொடுன்னு கேட்டாரா? அல்லது மந்திரி சபையில எங்களுக்கு பங்கு கொடுன்னு கேட்டாரா? எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்வதற்கு ஒரு சொகுசு பங்களா கொடுன்னு கேட்டாரா? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள்? 4 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? 4 மணி நேரம் மின்சாரம் கட்டானதுக்கே திமுக ஆட்சியில, இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில 4 மணி நேரம் மின்சார தட்டுப்பாடு. வானத்துக்கு பூமிக்கு குதிச்சவங்க தான் இந்த ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு 1.5 வருட ஆளாவது ஆட்சியில உட்கார்ந்து மக்களுக்கு என்ன சொல்றாங்க? ஊடகத்துல வரும் மொத்தமா நான் கேட்பேன், என்ன நடக்குது சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே மின்சாரம் வேளாண் வைக்க வரப்போ மணல்ல பாதி மூடிக்கிட்டார். என்ன கொடுமை இந்த நாட்டில் நடக்குது? இதை பெரிய கொடுமை. பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு தண்ணீர் தரும் பேச்சுவார்த்தை. சரி, நீதிமன்றமே சொன்னது, முதலமைச்சர் நீங்க 2 மாநிலம் சந்தித்து பேசுங்கள் என்று சொன்னது. ஆனால் நீதிமன்றம் சொன்னதை கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்டதா? மறுத்துவிட்டு இன்று வரையே மறுக்கிறது. அவருடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். அதனாலே அப்படிப்பட்ட லட்சிய வெறியோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடர்ந்து எத்தனை அச்சுறுத்தல்கள் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி அதை நான் திருந்துவோம் எதிர்பார்த்தோம். திருந்தல. நாட்டு மக்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்க, திருந்தல. ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, எம்ஜிஆருடைய பாட்டு நினைக்கிறேன், மாறாதியா, அது மாறாது, அதனுடைய புத்தி மாறவே மாறாது. அதனாலதான் இன்னைக்கு கேப்டன் முடிவெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பேசுகிற பொழுதும் அதிமுக சொல்றான், நிச்சயாக போட்டலாம் 29, நிச்சயாக போட்டலாம் 29. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனே, உங்களுக்காக ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட எட்டனுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய காலம் நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு, இந்த மக்களுக்கான மக்கள் பணிகளே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றை செய்தார். அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு பெற்று விடுவேன். பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கச்சிசோகம் கோயில் முன்னாடி இந்த விழா நடக்குது. சரி, நம்முடைய மாவட்ட செயலாளர் பரபரப்பாக இன்னைக்கு பேசினார் 5 நிமிடம். அதற்கு பின்னாலே ஒரு பாக்ஸ் எடுத்தார். எனக்கு ஒண்ணு புரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். திடீர்னு எடுத்து கேப்டன் பிரபாகரன் 100வது படம், அந்த 100வது படத்தை தமிழ்நாடு
முழுவதும் இருக்கிற ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டம் நடத்தி நம்முடைய தலைவர் கேப்டனுக்கு ஏதாவது பரிசு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்படி எடுக்கிற பொழுது ஏறத்தாழ 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாடு மட்டுமல்ல கடல் கடந்து வாழுகிற தமிழர்களுக்கும் ஒரு உதவி என்று சொன்னால் முதலிலே நேசக்கரம் நீட்டக்கூடிய நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் தான். அது கார்கில் நிதியா இருந்தாலும் சரி, அல்லது குஜராத் பூகம்பமாக இருந்தாலும் சரி, எந்த நிதியாக இருந்தாலும் சரி, முதல் நிதி நம்முடைய கேப்டனுடைய நிதி தான். இப்படி வாழ்ந்த தலைவருக்கு நாம் ஒரு பரிசு தரணும் முடிவெடுத்து நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அழகியார் அவர்கள் அந்த மேடையில 60 சவரன் தங்க செயினை வழங்கினார். நான் பிரமிச்சு போனேன். ஏன் கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர் மன்ற தொண்டனாக இருந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொண்டு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அழகியார் அவர்கள் அன்பு தலைவர் தங்க தலைவருக்கு அந்த தங்கச் சங்கிலி அணிவித்தாரே, அந்த கரம் இந்த நாட்டை ஆளுகிற பொழுது அமைச்சர் பதவியிலே அமர்ந்து இதே ஜெயலலிதாவுக்கு முன்னாலே கேப்டன் அவர்கள் ஆட்சி செய்கிற காலம் நிச்சயமாக வரும். அந்த மாற்றத்தை இந்த காஞ்சி மண்டலை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். வருகிற நாடாளுமன்றம் சாதாரண நாடாளுமன்ற தேர்தலாக தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. கலைஞர் கருணாநிதிக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னார், அவருடைய தலைமுறை 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 பேரன் பேத்திகள் என்று நாட்டை சுரண்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். ஜெயலலிதாவுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களித்தார், சசிகலா என்கிற அரக்கி இன்னும் பல அரக்கிகளை தன்னுடைய தோழியாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றி விடுவார்கள். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு நீங்கள் வாக்களித்தார், ஒட்டுமொத்த சமுதாயமும் விழிப்புணர்வை பெறும், ஏற்றம் பெறும், எழுச்சி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்த இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் அழகியார் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய காஞ்சி பெருநகர கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல்படுவர் அன்புக்குரிய சாட்சி சண்முகம் அவர்களுக்கும், இந்த நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு அண்ணன் கேசி சந்திரசேகர் அவர்களுக்கும், நம்முடைய இந்த விழாவை ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, காலம் வரும், காட்சியும் மாறும், மேலே இருப்போர் கீழேயும், கீழே இருப்போர் மேலேயும் மாற்றம் வருகிற பொழுது புரட்சி கலைஞர் இந்த நாட்டை ஆட்சி செய்கிற காலமும் வரும் என்பதை இந்த நேரத்தில் கழகத்தின் மீதும் பொதுவிழாக்கும் போது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடை கண்டித்து, குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகர்மன்றத்துடைய உறுப்பினர் சாட்சி சண்முகம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் நன்மைக்கேட்டை தினகரன் அவர்களே, நகர கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் பி என் சுப்பராயன் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் எம் மதிவாளன் அவர்களே, நகர கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் விஜயன் அவர்களே, சிறந்த பேச்சாளரும் நம்முடைய தலைவருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எம்எஸ் ராஜேந்திரநாத் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியிலே கடந்த 30 ஆண்டுகளாக எங்களோட தோளோடு தோல் என்று நம்முடைய மாவட்டம் அல்லாது தமிழகம் முழுவதும் மன்னமாகின்ற காலத்திலே என்னுடன் சேர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னுடன் தோளோடு தோல்வது என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய எனக்கும் உறுதுணையாக இருக்கின்ற தலைமை கழகத்துடைய பேச்சாளர் என் அருமையான தம்பி முருகன் அவர்களே, அதே போல தென் மாவட்டங்களிலே தலைமை கழகத்துடைய பேச்சாளரும் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் மதுரை வடபழனி சோழன் அவர்களே, நீங்கள் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நான் சாட்சி என்ன கேட்டேன்னா புல்லட் யார் நம்ம கட்சியில் பேச்சாளர் கேட்டேன். அதான் புரட்சிதாசன் தான் புல்லட் கேட்டேன். சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் புல்லட் புரட்சிதாசன் அவர்களே,
தலைமை கழகத்துக்கு பேச்சாளர் என்ன அண்ணன் ஜி வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மண்டமாக இந்த காலத்திலிருந்து தொடர்ந்து என்னுடன் தோளோடு தோழர் என்று சிறப்பாக பணியாற்றி இன்று மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் கே சி சந்திரசேகர் அவர்களே, மாநிலத்துடைய செயற்குழு உறுப்பினர் என் அருமை அண்ணன் ஆர் பூபதி அவர்களே, முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் டிபிஎஸ் முருகேசன் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் சகோதரர் பெரிய அவர்களே மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காஞ்சி நகர கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, வார்டு கழகத்துடைய நிர்வாகிகளே, மகளிர் அணி நிர்வாகிகளே மற்றும் இங்கே வயது நிற்கின்ற நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூட நேற்று வந்து இந்த இடத்துல மேடை அமைக்கும் போது பார்க்கின்ற பொழுது உண்மையே ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம், ஆனால் மழை வராது என்று நினைத்தேன். ஆனால் மழை வரணும், மழை வர வேண்டிய அவசியம் மழை வந்து தேவையானது. இருந்தாலும் இந்த மழையில் கூட இவ்வளவு செலவு பண்ணி நம்முடைய சாட்சி சமூக அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. நம்முடைய கழகத்தோழர்கள் இவ்வளவு